வணக்கம். டீசல் திரைப்படம் திரை விமர்சனம். இன்னைக்கு சுகந்தி அக்கா சுகந்தி பழமொழி சேனல்ல நம்ம பாக்குறோம். காலையில 9 மணி ஷோ போய் பார்த்தங்க. கண்டிப்பா இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண், அதுக்கப்புறம் அதுல்யா ரவி, அதுக்கப்புறம் வினய்ராஜ், அப்புறம் சாய் அவரு, அதுக்கப்புறம் சுப்பு பஞ்சு சாரு, அதுக்கப்புறம் காளி வெங்கட் காளி, அப்படி கருணாசு சாரு, நாசர் சாரு, அப்படி ஒரு நடிகர் பட்டாளமே நடிக்க அதை இயக்கியிருக்காரு சண்முகம் முத்துசாமி. ப்ரொடியூசர் புகழேந்தி மார்க்கேண்டையன், தாமஸ் இசையமைச்சு, எடிட் பிரகாஷ்னு அமர்க்களம் பண்ணியிருக்காங்க. மாரி செல்வராஜ் எல்லாம் நடிச்சிருக்கிறாரு. கண்டிப்பா ஒரு 3.5 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் வெளியே வந்திருக்கு. காலையில சிவன் கோயில்ல ஹரிஷ் கல்யாண் சிவனை வழிபட்டு இங்க படம் கமலா தேட்டர்ல 9 மணிக்கு ஸ்கிரீன் 2ல போட்டிருந்தாங்க. படம் அருமைங்க. ஆமாங்க, அதாவது தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், தரை மேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், தரை மேல் பிறக்க வைத்தான் அப்படின்னு எம்ஜிஆர் ஐயா படகோட்டியில மீனவ பிரச்சனையை எடுத்து ஒற்றுமைய சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த மீனவர்களுக்கு இருக்கிற இடத்தையும் பறிச்சு அவங்கள படுற பாட்டை சண்முக முத்துராஜ் கெத்தா சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா படகோட்டி படத்துல அந்த படகுல போனவராதான் இருப்பாரு அந்த முத்துசாமி. அதாவது சண்முகத்த ஐயாவோட அவங்க அப்பா. ஏன்னா அந்த ஏழைகளோட கஷ்டம், மீனவர்களோட கஷ்டம், ஒரு ஆர்பர் வந்த பிறகு 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல வாழ்ந்தவங்கள இடத்த சுருக்கி சுருக்கி இன்னைக்கு ஒரு 5 ஏக்கரா 6 ஏக்கராக்குள்ள அவங்கள கொண்டு வந்துட்டு பாதி பேரை இங்க போ அங்க போன்னு 1979ல இருந்தே அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அவங்க அந்த பிரச்சனையில ஒரு 5 பேர் மீனவ சமுதாய மீனவர்களை ஒற்றுமை வழிநடத்தி செல்றவங்களை 5 பேர்த்த சுட்டு கொள்றாங்க. அதுல ஹரிஷ் கல்யாண அப்பாவும் இருக்கிறாரு, எடுத்து வளர்க்குற அப்பாவா சாய் சார் வராரு. அதாவது மனோகரா வாசுதேவனை காப்பாத்தி அவரை கதைக்களம் கொண்டு போகுது. என்ன பிரச்சனைனா அவங்க இடத்த இவங்க பறிச்சவனே மீனவர்கள் மீன் பிடிக்க முடியாம தவுதாயப்படுறப்ப அந்த குழாய் அமைச்சு ஆர்பருக்கு போறதுல இருந்து குருடாயில எடுத்து இவங்க கம்மி விலைக்கு 55 ரூபா 65 ரூபான்னு கொடுக்குறாங்க. அது பெட்ரோல் பங்கு போகுது. அதுலயும் ஒருத்தன் பாலமுருகன்னு ட்விஸ்ட் வச்சு அதை கொள்ளையடிக்க வரான். இப்படி மீனவர்கள் படுற அவஸ்தைய அவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க சண்முகம் அவர்களுக்கு. உண்மையாலுமே பெரிய அப்ளாஸ். படம் ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா மீனவர்கள் படுற வேதனைகளுக்கு இந்த படம் டீசல் சமர்ப்பணம். ஆமாங்க, பார்க்கிங்ல காரை நிப்பாட்டிட்டு அதுலயும் பாஸ் பண்ணிட்டாரு. RS 100 எடுத்துட்டு டீசல் போட்டுட்டு ஒரு நல்லவன் ஆட்டம் ஆடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த மீனவ மக்களுக்கு அவரு சம்பாதிச்சுட்டு வர்றத மணிகண்டன் கொடுத்து ஒவ்வொரு நல்ல பணிகளையா செஞ்சுக்கிட்டு வராங்க. இதுக்கு இடையில அதாவது பதான் சொல்லிட்டு ஒரு அவங்கதான் மனோகர நீங்க பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கூலாயில திருட சொல்றாங்க. அதையும் எடுத்து அவங்க கம்பெனிக்கு கொடுத்து அதுல வர வருமானத்தை மீனவர்கள் வழி நடத்தி சென்று போய்கிட்டு இருக்காங்க. இந்த இதுல வினய்ராஜ் போலீஸ்காரரா மிரட்டி எடுத்துருக்கிறாரு. வில்லனை சூப்பரா மாணிக்க மாயக்கண்ணனா தூள் பண்ணிருக்கிறாரு. அப்படி படத்தை அமர்க்களமா கொண்டு போயிருக்காங்க. மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நம்ம தமிழக மக்கள் குரல் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஆறுபல்ல ராயபுரம் அந்த பக்கம் வட சென்னையில உள்ள மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்றாங்கன்றத அவ்வளவு அழகா அவர் பொறுமையா நிதானமா அந்த ஒவ்வொரு சீன் பை சீனா எடுத்து காட்டி, இது கதையா சினிமாவா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்குல்ல. அப்படி எடுத்துட்டு 2014ல இவங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்றத எடுத்து கதை சொல்றாங்க. அந்த கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பயே இவங்க 2 கோடி ரூபாய் கூலாயில திருடி, அதாவது பதான் இவன் பாலகுமார்கிட்ட இன்னொரு ஆளை மூலியமா தண்ணி போகாத பைப்ல
அடைச்சு வச்சிடுறாங்க. இதை கண்டுபிடிச்சி ஒரு டெல்லியில இருந்து ஒரு ஆபீசர் வராரு, அவர்கிட்ட எடுத்து சொல்றேன்னு கதையை நகர்த்திட்டு போறாங்க. இந்த கதாநாயகி வந்து ஒரு கன்னி, அதாவது மீனவ கன்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீன் தேவதையா வரவங்க வந்து இவங்க அம்மா மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு கனெக்ட் ஆகுது. கண்டிப்பா வளையல விழுந்த மீனுக்கும் லவ்ல விழுந்த ஆணுக்கும் விமோச்சனமே இல்லைன்ற மாதிரி தங்கத்துறை வந்து டைலாக் பேசி அவரும் சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. இப்படி மீனவர்களுக்கு படுற அவஸ்தைகளையும் அவங்க படுற வேதனைகளையும் அழகா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி போற குழாயில வந்து அடைச்சு வச்சு அதை வந்து ரிலீஸ் பண்றேன்ட்டு எடுத்து சொல்றாரு. இது கூடாலேயே மாயக்கண்ணன் அப்போ, அதாவது வினயராஜா அடிச்சுட்டு அவர் கடல்ல போய் ஹரிஷ் கல்யாண் வந்து தலைமறைவாயிறாரு. வெளியே வந்து இத சொல்றேன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா கதை வந்து புது கதை. அதாவது படகோட்டி, அதாவது சுறா, அதுக்கப்புறம் வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்கள வாழவே விடாம இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்து கொடுக்குற தொல்லையையும் அவங்க படுற அவஸ்தையையும் அவ்வளவு அழகா வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தாதான் கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு மீனவர்கள் வந்து நம்ம இலங்கை சைடு போனோம்னா ஒரு பார்டர் தாண்டினாலே நம்மளை சுட்டு கொண்டுடுறானுங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப அவஸ்தைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து காட்டி இருக்கிறாங்க. நம்ம யாரையுமே, எந்த மீனவர்களுமே தமிழக மீனவர்கள் வந்து தொல்லை பண்ணத சரித்திரமே கிடையாது. ஆனா நம்ம மீனவர்கள் மேல கை வைக்கிறவங்க தமிழ மீனவர்னா இனிமே பயப்படணும். அப்படி அந்த கண்டென்ட்டை வந்து செதுக்கி ஓகேங்களா அது எடுத்திருக்கிறாங்க. மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா உண்மையாலுமே சண்முகம் முத்துசாமி சார் வந்து ஸ்கோர் அடிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். மாரி செல்வராஜ் அண்ணன் வந்து இன்னைக்கு இல்ல, ஆனா அவரும் இந்த படத்துல வந்து ஹீரோயினோட அப்பாவா வந்து நடிச்சிருக்கிறாரு. அப்படி கதை வந்து 2 கோடி ரூபாய் கூலாயில திருடுன பிறகு கண்டிப்பா நாட்டுல 4 நாள், அதாவது நல்லவன் ஆடுறான் பாரு 2 அம்பையரை காலி பண்றதுக்கு சூப்பருங்க. 4 நாள் டீசல் இல்லைன்னா நம்ம வண்டி ஓட்ட முடியுமா? ஒரு பொருள் வந்து புளி மிளகால இருந்து வந்து இறங்க முடியுமா? அதனால விலைவாசி உயர்றது மக்களுக்கு அவ்வளவு தெளிவா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா 4 நாளே உங்களால தாங்க முடியலையே. 40 வருஷமா எங்களை பொருளாதாரத்திலையும் எங்களை மீன் பிடிக்க விடாம எங்க இடத்தையும் அபகரிச்சுக்கிட்டு ஆர்பர் வருது, அது வருது, இது வருதுன்னு எங்களை அடிச்சா நாங்க எங்க போவோம் அப்படின்ற கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு வச்சு செஞ்சிருக்காங்க. மனோகரா வந்து சாய் சார் வந்து அப்பாவா நடிச்சு அவரும் அப்ளாஸ் வாங்கிட்டாரு. அவரோட பையனா கண்டிப்பா சிவன் அருளால பிறந்த மகனா வந்து வாசுவா வந்து இறங்கி டீசல் பையன்னு சொல்லி வந்து அவரு வந்து சதா அடிச்சுட்டாரு ஹரிஷ். கண்டிப்பா ஏன்னா காலையில நீ சிவன் கோயிலுக்கு அங்க இருக்க இந்த படத்தை இந்த சுகந்தி அக்கா நான் போய் வந்து படத்தை பார்த்துட்டு நான் வாழ்த்து பேசிட்டு வந்துட்டேன் எல்லா சேனலுக்கும். கண்டிப்பா இந்த படம் மாபெரும் வெற்றி. தீபாவளிக்கு யாரு நடிச்சா நடிகர்கள் யாரு வேணாலும் முன்னுரிமை கொடுக்கப்படும். ஏன்னா நமக்கு கதையும் கதைக்களமும் டைரக்ஷனும் அந்த விறுவிறுப்பா இருக்கிறது தான் நமக்கு தேவை. தாமஸும் மியூசிக் லிரிக்ஸ் எல்லாம் வந்து பாட்டெல்லாம் அருமையா தூள் பண்ணிருக்காங்க. ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் நாங்க எவ்வளவு பாடுபடுறோம்னு அந்த ஒரு பாட்டு மீனவர்களுக்கான சிறந்த படமா அவங்கள உயர்த்தி காட்டி மீனவ மக்களுக்கே இந்த வருடம் ஒரு ஸ்பெஷல் தீபாவளியா சுகந்தி அக்கா நான் சல்யூட் பண்றேன். அப்படி அந்த படத்தை மிக அருமையா கொண்டு போயிட்டாங்க. படம் வெற்றி வெற்றி வெற்றி. 100க்கு 100 கேட்டாலும் 100க்கு 100 தான். 1000க்கு கேட்டாலும் 10க்கு 10 கேட்டாலும் 10 தான். 5க்கு 5 கேட்டாலும் 5 தான் அப்படின்னு சொல்ற மாதிரி படம் எல்லாமே எந்த லேகும் கிடையாது. ஒவ்வொரு சீனா பாட்டுல இருந்து படக்கு அமைப்புல இருந்து மக்களுக்கு உதவி செய்யறதுல இருந்து தெரியாம செய்யணும் அப்படின்ற அந்த கொடைவள்ளல் பாட்டு கூட ஒரு பாட்டை எடுத்து அம்மா போட்டோவை காட்டுறாங்க. 2014 நடந்த மாதிரி காட்டுறாங்க. கண்டிப்பா சுனாமியில அவங்க அம்மா அப்பா இறந்து போய் எடுத்து வளர்க்குற பையனா வாசுவை வந்து மனோகரோட சேர்த்து காட்டியிருக்காங்க. படம் பிரம்மாண்டப்படுத்திருக்காங்க. உண்மையாலுமே அதாவது டீசல் பெட்ரோல்ல உள்ள மாபியா இறங்குனா என்ன தரமான செய்வாங்கன்றத
அந்த மாபியாவை, அதான் பெட்ரோல் டீசல்ல இருக்கிற மாபியா கதைய அழகா மீனவர்கள் படுற அவஸ்தையையும் எடுத்து காட்டியிருக்காங்க. பாதி சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா எல்லாருமே தீபாவளிக்கு என்ஜாய் பண்ற படமா, ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமையணும். கண்டிப்பா சிவன் பாத்துக்குவாரு. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். எதுவுமே யாருக்கும் கிடைக்காம போகாது. உனக்கும் ஒரு பங்கு இருக்கு, எனக்கும் ஒரு பங்கு இருக்கு. இந்த தமிழ் திரையுலகம், தமிழ் சினிமா நல்ல படத்தை, டீசல் படத்தை எடுத்திருக்காங்க. ஆல் த பெஸ்ட் எல்லா டீமுக்கும், 24 கிராஃப்டுக்கும், டப்பிங்கு, எல்லா துறைக்குமே நன்றி, வணக்கம். என்னோட அன்பு நேயர்களே, என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் யூடியூப் சேனல்களே, எல்லாருக்கும் பணிவான வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீனவர்களுக்கு ஒரு படத்தை எடுத்து அதை இந்த கண்ணுல நான் பார்த்து நம்ம சேனல்ல போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்படைகிறேன். ஆல் த பெஸ்ட். அனைத்து மீனவர்களுக்கும், வானகர மீனவர்களுக்கும் சுகந்தி அக்காவோட பணிவான வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.